அவர்கிட்ட இருக்க ஒரே ஒரு நல்ல பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த அரசியல் கட்சியில் பயணித்தாலும் யார் வந்து இவரை கொண்டு வந்து சேர்த்து வந்து இவரை வந்து உருவாக்குறாங்களோ அவங்கள வந்து ஃபஸ்ட்டு காலி பண்ணிடுவார். அப்போ அவர் கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அப்போ அந்த அழக்கூடிய காட்சி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த முகத்தை மூடிட்டு வந்து கதறுவார் பாருங்க, அதுதான் சத்தமான பேச்சு. எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ அவமானம். 2016 மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக எடுக்கிறாங்க. அந்த ஆயுதம் இப்போவும் கூட எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க, ஆளுங்கட்சியிலையும் யோசிக்கிறாங்க, விஜயும் யோசிக்கிறாரு. அதுதான் ஒரு தனிப்பட்ட பேர் எழுதாளருடைய மனசில் இடம் பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, அது ஸ்டாலின் அவர்களுடைய மனசில் இடம் பிடிக்கிறாங்க. அதுக்கான வந்து ஒரு செயலாக்கம்னு ஒன்று இருக்குல்ல. அதனால தான் இன்றைக்கி மேற்கு மாவட்டங்களில் செந்தில் பாலாஜினா ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குன்னா, மற்ற நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காசு எடுத்தால் தேல் கொட்டுற மாதிரி இருக்கும். இவர் வந்து பணத்தை வந்து அள்ளி விடுறவர். இந்திய தேர்தல் ஆணைய வரலாற்றிலேயே வந்து அதுதான் செந்தில் பாலாஜியோட மிகப்பெரிய ஒரு புரட்சி. என்னென்னா, சார் வணக்கம் சார். சார் வணக்கம். கிட்டத்தட்ட 20 நாளாக நம்ம கரூரை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். அதுவும் விஜயோட அந்த பயணத்தில் வந்து கரூரை தாண்டி எந்த கண்டென்ட்டும் வரலன்னு பேசுகிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடியே கரூர் வந்து ஒரு கரூர் அப்படின்னாவே செந்தில் பாலாஜின்ற ஒரு பேர் வந்து இது வந்து தெரியுது. போர் அடிச்சிச்சு விஜய் பற்றி. கரூர்னால விஜய் பற்றி பேசி போர் அடிச்சிச்சு. ஸோ எவ்வளோ நாள் ஹீரோவை பற்றியே பேசிட்டு இருக்கணும், வில்லனை பற்றி பேசலான்ற மாதிரி உங்களுக்கு ஒரு யோசனை வந்துருக்கு. இல்லை, இது ஏன் இந்த சப்ஜெக்ட் இது இப்போ இங்கே யார் ஹீரோ யார் வில்லன்றது பெரிய குழப்பம் தான். இப்போ விஜய் ஹீரோவா, கரூரை பொறுத்த வரைக்கும் விஜய் ஹீரோவா வில்லனா, செந்தில் பாலாஜி ஹீரோவா வில்லனா, அது ஒரு குழப்பம் இருக்க செய்யுது. சரி, நீங்கள் கேள்விக்கு போங்க. இல்லை இதுதான் இந்த கண்டென்ட் ஏன் எடுத்தேன்னா, இந்த கரூர் சம்பவத்திலேருந்து விஜய் செந்தில் பாலாஜி, அதாவது சிஎம் ஸ்டாலினா விஜயா கிடையாது, இங்கே அப்படி பேச்சு கிடையாது. இல்லை, செந்தில் பாலாஜியா விஜயா யார் இங்கே பெரிய ரோல் பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் நம்ம பேசிட்டு இல்லை. இது இயற்கையாகவே அமைஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இவங்க பிளானே வேறு. கரூரில் வந்து இவங்க போய் வந்து வேற ஒரு டேட்டு, அந்த டேட்டை வந்து இவங்க ஆல்ட்ரு பண்ணி தானே சார் போகிறாங்க. ஏற்கனவே இவங்க வந்து 30 விழா நடத்துனதுனால அதான் விஜய் பேசவும் சொல்கிறாரு, இதே 30 விழா 38 விழான்னு சொல்லி அந்த செந்தில் பாலாஜின் அந்த ஒரு பிம்பத்தை உடைக்கணுன்றதுக்காக தான் அது பிளான் பண்ணுது சார். 2 விஷயம் சார். அதாவது கேட்டால் உங்களுடைய கோட்டைன்னு இப்படி கேட்டதுனால நான் சொல்கிறேன். சென்னை கோட்டைன்னு சொல்லுவாங்க, திமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க. அடுத்த கோட்டை எதுன்னா கரூர் தான் கோட்டைன்னு. அதுக்கு காரணம் என்னன்னா, செந்தில் பாலாஜி வந்து 4 தொகுதி இருக்குன்னா 4 சட்டமன்ற தொகுதியுமே வந்து அவர் வந்து அவருடைய தொகுதி, அதாவது அவர் கைக்குள்ளே வச்சிருக்காரு. அதுதான் அங்கே வந்து இவங்க பிளான் மாறுறதுக்கு காரணம். இன்னைக்கு அதை ஒரு பெரிய விஷயமா பூதாகரமா ஆக்கந்தே அந்த கோட்டையில பெரிய பிம்பம் தான். அந்த நான் வந்து கோட்டைக்கு போறேன், அந்த கோட்டையிலே நான் வந்து ஓட்டையை போடுறேன்னு சொல்லி தான் இவங்க போய் தான் அங்கே வந்து டோட்டலாக வந்து இவங்களுடைய அரசியல் பயணமே ஓட்டையாச்சு இவங்க சைடில். ஆமாம். யார் சார் இந்த செந்தில் பாலாஜி? செந்தில் பாலாஜி யார், வில்லன் கதாநாயகன் அப்படி கேட்குறீங்களா இல்லை எப்படி? இல்லை, நியூட்ரலாக பேசுவோம். செந்தில் பாலாஜினா செந்தில் பாலாஜி வந்து கரூரில் வந்து ராமேஸ்வரப்பட்டின்றது சொந்த ஊர் சார். அவருக்கு கரூர் டிஸ்ட்ரிக்ட், கரூர் மண்டலம் பிறந்தவர் தான். ராமேஸ்வரப்பட்டி விவேகானந்தா ஸ்கூலில் தான் அவர் வந்து படிச்சிருக்காரு. ரொம்ப ஒரு அமைதியான ஒரு இளைஞர் தான். ஆக்ரோஷமாக ஆவேசமாக பேசக்கூடிய மனிதர் இல்லை. எவ்வளோ வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் ஆவேசமாக நீங்கள் திட்டினால் கூட அதை வந்து ரொம்ப அமைதியாக வந்து எப்படி விஜய் எப்படியோ அப்படி தான் கிட்டத்தட்ட கரூர் விஜய்னு எடுத்துங்களேன். இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட மாட்டார், உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு எல்லை தாண்டுனா அந்த கோபம்ன்றது எல்லா மனிதருக்கும் வரணும். கோபம்னா ஒரு மனுஷனுக்கு நல்ல நடிகர் சார், நல்ல நடிகர் தான் சார். ஆனால் நீங்கள் எப்படி வந்து இந்த கல்லூலி மங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, எப்படி சார் இந்த கல்லூலி மங்கன்னு சொல்லுவாங்க. பேசினார், என்ன மன்னிச்சுருங்க, எனக்கு உடம்பு தாங்க முடியல அப்படின்னு சொன்னார். அதுவா சார்? நீங்கள் சொல்கிறது என்னன்னா, இந்த அமைதியாக பேசுறதுன்றது ஒன்று இருக்குது சார். அமைதியாக பேசக்கூடியவங்களாம் கோபமே வராதா அப்படிலாம் கிடையாது. கோபம் வரும் தான். அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பஸ்ட் ஆவாங்கன்றது. அந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வந்து ரொம்ப கத்தி பேசுனதுன்னா அவரை கைது பண்ணாங்க பாருங்கள். அப்போ அவரை கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அப்போ அந்த அழக்கூடிய காட்சி இருக்குது பார்த்தீங்கன்னா, அலறக்கூடிய அந்த முகத்தை மூடிட்டு வந்து கதறுவார் பாருங்க, அதுதான் சத்தமான பேச்சு. மற்றபடி வந்து மேடையில் பேசும்போது கூட இருக்குன்னா ஒரு இயல்பான பேச்சு. பல பேச்சுகள் நான் பார்த்துருக்கேன், இயல்பாக இருக்குது. ராமேஸ்வரப்பட்டியில் வந்து ஒரு சாதாரண வந்து ஒரு குடும்பத்தில் வந்து பிறந்தவர் தான் சொல்கிறாங்க. அப்புறம் படிப்படியாக அவர் வந்து தன்னை வந்து மக்கள்கிட்ட வந்து இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆரம்ப காலமே வந்து திமுகவில் வந்து
ஒரு ஒன்றிய செயலர் 96ல் திமுகவில் வந்து ஒரு ஒன்றிய செயலாளர் பதவியில் தான் இருந்திருக்கிறாரு. அவர்கிட்ட இருக்க ஒரே ஒரு நல்ல பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த அரசியல் கட்சியில் பயணித்தாலும் யார் வந்து இவரை கொண்டு வந்து சேர்த்து வந்து இவரை வந்து உருவாக்குறாங்களோ அவங்கள வந்து ஃபஸ்ட்டு காலி பண்ணிடுவார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற அது நல்ல ஒரு பழக்கம் சார். அதுதான் தேவை. ஆமாம் சார். அமாவாசை மணிவண்ணன் வந்து ஜீனியஸ் சார். உண்மையிலேயே மணிவண்ணன் டைரக்டர், சினிமா டைரக்டர் இருக்கார்ல, அவர் இதெல்லாம் பார்த்துருப்பார் போல இருக்கு. இது மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பார். அரசியல்னாலே இப்படி தான் அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்படி தானே சார் வந்து கலைஞருடைய வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கையும் அப்படி தானே சார் இருக்கும். அவர் வந்து முதல் அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ சிரமப்படுறாங்கன்றது வேறு விஷயம். எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ அவமானம், அதெல்லாம் அரசியலில் மட்டும் இல்லை சார். எல்லா வேலைகள் அந்த இதுலாம் அது மேலே இருக்கணும் பின்னுக்கு தள்ளனா தான் முன்னேறான் சார். அது 4 பேர் பணியாற்றக்கூடிய இடத்துலையே அரசியல் இருக்குது சார். ஆமாம். இப்போ 2 பேர் இருந்தாங்கன்னா அரசியல் ஆகிடுது. இப்போ இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ளேயே அரசியல்லாம் இருக்குது. கணவன் மனைவி 2 பேர் தான் கூட அரசியல் இருக்குது. அது குடும்பமாக இருந்தால் கூட கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு அரசியல் வந்து இருக்கும். அதை பின்னாடி இருந்து இயக்கிறவங்கலாம் வேறு இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த வியூக அமைப்பாளர் அது மாதிரி அவங்க பின்னாடி இது பண்ணுறவங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு குழப்பம் வந்து 2 பேர் இருந்தாலே குழப்பம் தான். அப்போ குழப்பமே இருக்கக்கூடாதுன்னா ஒரே ஒரு ஆள் இருக்கணும். அப்படி தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒன்றிய செயலராக வந்து 96ல் திமுகவில் பயணிச்சிருக்கிறாரு. 4 வருடம் தான் அவர் பயணிச்சிருக்காரு. அவருக்கு வந்து அங்கே வந்து தள்ள முடியல. பிரச்சனை என்ன அதுதான். ஒன்று கூட இருக்கிறவங்க காலி பண்ணணும். அங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுகவில் இருக்கிற வந்து ஏற்கனவே வந்து பழம் தின்னு கொட்டை போட்டவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள இவர் தள்ள முடியல. அவருக்கு எப்பவுமே அது பண்ணணும்ல, பண்ணால் தான் நான் அந்த இடத்துக்கு வர முடியும். அங்கே வந்து தள்ள முடியல. அப்போ உடனே அவர் என்ன பண்ணாரு கேட்டால், இது நமக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா, அதிமுகவுக்கு 2000ல் போய் ஜாயின் பண்ணுறாரு. அவர் ஜாயின் பண்ண உடனே அங்கே வந்து என்னவா போய் ஜாயின் பண்ணுறாருன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா, மாணவரணி இணை செயலாளராக அதை ஜாயின் பண்ணுறாரு. மாணவரி செயலாளராக வந்து கலைராஜன் இருக்கார் இல்லையா, இப்போ இருக்கார் கலைராஜன், டி நகர்ல இருந்தார். அந்த கலைராஜன் கரூர் மாவட்டத்தில் அவர் தான் வந்து மாணவரி செயலாளராக இருக்கார். இவர் மாணவரி இணைச்செயலராக மாணவரணி இணைச்செயலராக போயிருக்காரு. அப்புறம் என்ன செய்யறாரு கேட்டால், ரொம்ப குறுகிய காலத்திலே வந்து அடுத்த 3-4 வருடத்திலேயே என்ன செய்யறாரு கேட்டால், மாணவரணிக்கு செயலராகிறார். மாவட்டத்தில் மாணவரணி செயலாளராக கலைராஜன், மாணவரணி இணைச்செயலாளர். ஆனால் இவர் என்ன செய்யறாரு, போய் வந்து ஒரு 2-3 வருஷத்தில் அவரை தள்ளிட்டு என்ன செய்யறாரு கேட்டால் வந்து மாணவரணி மாவட்ட செயலராகிறாரு. அடுத்த கட்டமாக அங்கே இருக்கிற சின்னசாமியை வந்து பார்த்திங்கன்னா வந்து மாவட்ட நிர்வாகியாக இருக்கிற அவங்க சின்னசாமி, இன்னொரு அந்த அதிமுக இருக்கிறவங்களாம் அடுத்தடுத்து இவர் என்ன செய்கிறாரு கேட்டால் அங்கேருந்து கிளப்பி அவங்களாம் ஒரு கட்டத்தில் இவர் வந்த உடனே என்ன செய்கிறாங்கன்னா, அதுதான் இவருடைய ஸ்பெஷல். அங்கே அவங்களாம் போய் என்ன செய்கிறாங்கன்னா திமுகவில் போய் சேர்ந்துடுறாங்க அதிமுக. அடுத்த கட்டமாக இவர் வந்து கேட்டால் வந்து அங்கே வந்து சசிகலாவுடைய அவங்க அண்ணி இருக்காங்களே, இளவரசி இருக்காங்களே, அவங்களுடைய சம்பந்தி வந்து கலியபெருமாள், அவர் வந்து அங்கே வந்து அந்த கரூர் மாவட்டத்தை ஃபுல்லாக அவருடைய நிர்வாகம் பண்ணும்போது அந்த மேற்கு மாவட்டம் நிர்வாகம் பண்ண அது அவருடைய நெருக்கமாகி அவர் மூலமாக நான் சொல்லிருக்கேன்னா இன்னும் கொஞ்சம் வேகமான ஒரு வளர்ச்சி. அடுத்த கட்டமாக என்ன வந்து எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து எலெக்ஷன் நிற்கிறாரு. அந்த எலெக்ஷனில் வந்து 2006 எலெக்ஷனில் இவர் போட்டிடுறாரு. ஆனால் வந்து எதிர்கட்சி வரிசையில் தான் போகிறாங்க தவிர ஆளுங்கட்சியாக வந்து திமுக தான் ஜெயிக்குது. இவர் எதிர்கட்சியில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் தான் வந்து இவருடைய வளர்ச்சி வந்து அடுத்தடுத்து சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறாரு. அடுத்த 2006 இவர் வந்துருக்குன்னா அடுத்த ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து 2011 வந்து இவங்க வந்து அமைச்சராகிறாரு. 2016 வந்து இவருக்கு வந்து இந்த அம்மா வந்து அமைச்சராகலை, அவர் சட்டமன்ற உறுப்பினர். ஏன்னா 4 தொகுதியும் வந்து உள்ளங்கையில் வந்து கொண்டு வரத்துக்கு அதுக்கான வேலையை ஒரு வேகமாக செய்கிறார் தான். ஆனாலும் இருந்தாலும் அங்கே வந்து இவருக்கு வந்து கேட்டால் வந்து ஒரு தள்ளுமுள்ளு நடக்கும்போது ஜெயலலிதா வந்து செந்தில்குமார்னு ஒருத்தரை வந்து அங்கே நிற்க வைக்கிறாங்க. அந்த நபரை வந்து வெற்றி பெற முடியாத உள்ளடி வேலைகளை இவர் செய்கிறாருன்னு சொல்லி ஒரு கோபம் வந்தவொடனே இவரை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. யாரு, செந்தில் பாலாஜியை. இன்னொரு விஷயம் கேட்டால் 2016 மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக எடுக்கிறாங்க. அந்த ஆயுதம் இப்போவும் கூட எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆளுங்கட்சியிலையும் யோசிக்கிறாங்க, விஜயம் யோசிக்கிறாரு. அதுதான் பூரண மதுவிலக்கு. இப்போ வந்து பூரண மதுவிலக்கு யார் முதல்ல அறிவிக்கிறதுன்னு ஒன்று இப்போ நடக்குது. ஏன்னா கேட்டால் இதுதான் பெரிய ஆயுதம். பூரண மதுவிலக்கு வந்து யார் அறிவிக்கிறாங்களோ அவங்க தான் பெண்களுடைய ஓட்டுக்களை பெற முடியும். இந்த ஆயுதத்தை வந்து 2016 வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அது வந்து செந்தில் பாலாஜி மூலமாக வந்து டிஎம்கேக்கு லீக் ஆகிடுச்சு. சொந்த கட்சியில் இருக்கிற இவர் வந்து நான் அதை லீக் பண்ணிட்டாருன்ற மாதிரி ஒரு தகவல் வந்தோடனே செந்தில் பாலாஜிக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்காம ஒதுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும்ல, அதுக்கப்புறம் எடப்பாடி அந்த அம்மா இறந்துடுறாங்க, எடப்பாடி வராரு, அப்படி இருக்கிறாரு. அது எடப்பாடி வரப்போ கேட்டால் உங்களுக்கு தெரியும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12-13 பேர் வந்து அமமுகவில் போய் இணைகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நீக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றத்தையும் அவங்களுக்கு வந்து தீர்ப்பு வந்து
அவங்களுக்கு எதிராக வருது. இதுக்கு மேலே இங்கே வந்து டிடிவி தினகரன் இருந்தோம்னா நம்ம போனி ஆக முடியாது அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு அடுத்து 2019 டிஎம்கேக்கு தூது விடுறாரு. அதுக்கு முன்னாடி வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து கடுமையான வந்து ஒரு எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தாலும் கூட அவரை வந்து சேர்த்துக்கிறாரு. 2019 இணைஞ்சு 2021 உங்களுக்கு 4 தொகுதியும் உள்ளங்கை கொண்டு வந்துறாரு. அதுதான் திமுகவுக்கு வந்து செய்யக்கூடியது என்னன்னா, கரூரில் இருக்கிற 4 தொகுதியுமே கையில் கொண்டு வந்துறாரு. மேற்கு மாவட்டங்களுடைய செல்வாக்கு வந்து விரிவடையுது. அதனுடைய அடிப்படையில் கேட்டால் உள்ளே இருக்கிற இவர் எங்கே போனாலும் உள்ளே இருக்கிற அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சீட்டை இருக்கா பிடிச்சிப்பாங்க. செந்தில் பாலாஜி வந்து எந்த அதிமுக போனாலும் சரி அல்லது வந்து திமுகவுக்கு போனாலும் அந்த திமுக வட்டாரத்தில் சொல்லுவாங்கள்ல, நாங்கள் தான் ரொம்ப தலைமைக்கு நெருக்கம்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களாம் கெட்டியாக அவங்களுடைய இருக்கையை பிடிச்சிப்பாங்க. அப்படி தான் அவருடைய பயணம் இருக்குது. ஏன்னு கேட்டால் அந்த மாதிரி ஒரு செல்வாக்கு போனாலும் நெருக்கம் அதுக்கு காரணம் இருக்குது சார். இங்கே என்னென்னா இப்போது ஒரு தனிப்பட்ட பேர் ஜெயலலிதா அவருடைய மனசில் இடம் பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, அது ஸ்டாலின் அவர்களுடைய மனசில் இடம் பிடிக்கிறதா அதுக்கான வந்து ஒரு செயலாக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து அவர் வேகமாக செயல்படுற. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இங்கே ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 10 ரூபாய்க்கு வாட்டர் பாட்டில் கொடுத்தாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் மணல் வந்து கொள்ளையெல்லாம் வந்து தடுக்கிறதுக்காக ஜெயலலிதா வந்து அதாவது திமுக ஆட்சி காலத்தில் மணல் கொள்ளையை தடுக்கிறதுக்கு ஜேசிபி முன்னாடி போய் படுத்துட்டாராம். அதே வந்து இவருடைய ரூலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மணல் திருட்டுலாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இவருடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரூலிங் வந்து ஏடிஎம்கே ரூலிங் வந்தபோது அதே மணல் கொள்ளை இப்போ ஒரு அமைச்சராகவே இருக்கிறாரு, அப்போல்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் திமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலைப்படுத்துது என்னென்ன அதாவது என்னென்னு கேட்டால் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும்ல, அது நம்ம திரும்பவும் சொல்ல வேண்டியதாக இருக்குல்ல. அதாவது கேட்டால் வந்து தலைவர் மனசில் வந்து இடம் பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த வேலையை செய்வார். அது மட்டுமே இல்லை, இதுதான் செந்தில் பாலாஜி தலைவர் மனசில் மட்டுமே கிடையாது, அந்த மக்கள் மனசுலையும் இடம் பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுதான் அங்கே தலைவர் மக்கள் மனசில் இடம் பிடிச்சாதான் நீங்கள் தலைவர்கிட்ட ரீச் ஆக முடியும். திமுக அதிமுக ரெண்டுமே 2 சீட்டு ஷேர் பண்ணிப்பாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி போன பிறகு தான் கேட்டால் 4 சீட்டையும் உள்ளங்கை கொண்டு வந்துட்டு ஸ்டாலின் கிட்ட கொடுக்குறாரு. அப்போ வந்து அதுக்கான அங்கீகாரம் கிடைக்க தானே செய்யும். கண்டிப்பாக. அப்போ அது இல்லாமல் மேற்கு மாவட்டங்கள் அத்தனையுமே வந்து இருக்கிறார். ரெண்டாவது வந்து கேட்டால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அதிமுகவில் வந்து செந்தில் பாலாஜி வந்து போட்டியிடும் போது மிகப்பெரிய பஸ் முதலாளி அவர் பேர் நல்ல டக்குன்னு வரல, வந்து அவர் தான் வந்து எதிர்த்து நிற்கிறாரு. இவர் என்ன இந்த களத்தில் வந்து இவர் வந்து எதிர்த்து நிற்கிறார். 2 சைட்லையும் மிகப்பெரிய பண முதலிகள். திமுக ஆட்சியில் வந்து மணல் கொலை நடக்குதுன்னு சொல்லிட்டு ஜேசிபி முன்னாடி படுக்கிறது, ஆளுங்கட்சியாக வந்துட்ட பிறகு கேட்டால் அம்மா மனசை இடம் பிடிக்கணும்னு கேட்டால் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாட்டர் பாட்டில் வந்து போக்குவரத்துறை அமைச்சர் தான் எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் உங்களுக்கு தெரியும் ஒரு கேபின் போட்டு 10 ரூபாய்க்கு வாட்டர் பாட்டில். இப்படி வந்து மக்கள் மனசில் வந்து எப்படி வந்து கட்சியை கொண்டு போகிறது, தன்னையும் கொண்டு போகிறது. கட்சியை கொண்டு போகும்போது கட்சி தலைமையை போகிறாங்கும் போது இவரும் வந்து அதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நிறைய புதுமையான விஷயங்கள் பண்ணி மக்கள் மனசுலேயும் இடம் பெறணும், தலைவர் மனசுலேயும் இடம் பிடிக்கணுன்ற அந்த வேலையெல்லாம் வந்து செஞ்சுருக்காரு. அதனால தான் இன்றைக்கி மேற்கு மாவட்டங்களில் செந்தில் பாலாஜினா ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குன்னா, மற்ற நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து காசு எடுத்தால் தேல் கொட்டுற மாதிரி இருக்கும். இவர் வந்து பணத்தை வந்து அள்ளி விடுறவர். அப்படி ஒன்று இருக்குது. எல்லாருக்கும் வந்து கேட்டால் ஒரு விசுவாசமான ஒரு வந்து துணை இருக்காது. இவருக்கு வந்து அசோக்ன்ற தம்பி வந்து விசுவாசமான துணை இவருக்கு இருக்கிறாரு. ஸோ அந்த துணை இருக்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கேசி பழனிசாமின்ற திமுக சார்பில் போட்டிட்ட போது அப்போ வந்து அதிமுக சார்பில் இவர் போட்டிடுறாரு. பணத்தை வாரி கொட்டுறாங்க 2 தரப்புலையும். 2 பேரும் அவரும் பஸ் ஓனர். அந்த பஸ் ஓனர்னா ஏதோ நீங்கள் ஏதோ 1-2 பஸ்ஸுன்னு நினச்சாதீங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 பஸ்ஸு 150 பஸ்ஸு அப்படி வச்சுருக்கிறவங்க தான் எல்லாருமே, சாதாரணமாக கிடையாது எல்லாமே. அப்போ இவரும் வந்து பஸ் முதலாளி வந்து செந்தில் பாலாஜியும் வந்து இருக்கிறதுனால பணத்தை வந்து வாரி கொட்டுறாங்க. அதை பார்த்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது. இந்திய தேர்தல் ஆணையத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணப்பட்டுவாடாக்காக வந்து தேர்தலையே நிறுத்தி உத்தரவிட்டதுன்னா இது இந்த தொகுதி மட்டும்தான். இந்திய தேர்தல் ஆணைய வரலாற்றிலேயே வந்து அதுதான் செந்தில் பாலாஜியோட மிகப்பெரிய ஒரு புரட்சி. என்னன்னா இதுதான் தேர்தலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கொட்டின பணத்தை பார்த்துட்டு அப்போ பார்த்துங்க அந்த தொகுதி மக்கள் என்ன நிலைமைன்னு பார்த்துங்க. இப்போ வந்து செந்தில் பாலாஜி வந்து ஒரு தொகுதியில் நிற்கிறாருன்னா அந்த மக்கள் வந்து ஆஹா அப்போயே முடிவு பண்ணுறாங்க. இது கூட்டணியில் யார் வந்து எதிர்த்து நிற்கிறாங்களோ அவங்க முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க கேசி பழனிசாமி மிகப்பெரிய செல்வந்தர், பெரிய பஸ் முதலாளி, திமுக சார்பில் நிற்கிறாரு. ஆனால் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து செந்தில் பாலாஜி நிறுத்துறாங்க அதிமுக சைடில். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து தேர்தல் நிறுத்துறாங்க. என்னன்னு கேட்டால் இந்த அளவுக்கு பணப்பட்டுவாடா பண்ணும்போது என்ன பண்ணுறதுன்னு நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு மறுபடியும் எலெக்ஷன் நடத்தும். அப்போது செந்தில் பாலாஜி தான் ஜெயிக்கிறார். இதுதான் செந்தில் பாலாஜி வந்து இன்றைக்கி வந்து ஏன் வந்து அங்கே வந்து விஜயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிறாங்க சில பேர் போகிற போக்கில் சொல்ல, ஒரு சவாலாகவும் நான் சொல்லலை. இந்த கரூரில் இருக்கிற 4 தொகுதியில் வந்து விஜய் வந்து இப்போ சொல்கிறாங்கல்ல, எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கரூர் மக்களே ஆதரிக்கிறாங்க, அந்த 41 குடும்பமும் ஆதரிக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல.
கரூரில் வந்து இவ்வளோ கூட்டத்தை காட்டின இந்த விஜய் வந்து நான் சொல்கிறேன், சவால் விட்டு சொல்கிறேன், அந்த 4 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் இவர் நின்னாருன்னு வச்சுங்களேன், விஜய் நின்னா விஜய் தோப்பார். காரணம் என்னன்னா, செந்தில் பாலாஜிக்கு அங்கே செல்வாக்கு வந்து இன்னைக்கு இல்லை, அது கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலத்தில் உருவானதை வந்து நீங்கள் ஒரு நாளில் வந்து நீங்கள் தட்டிட முடியாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனால் இந்த நிகழ்வு விஜய் செய்த அந்த கரூர் சம்பவம் வந்து செந்தில் பாலாஜி ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துச்சு. இல்லையா சார், எந்த பாருங்க, நீங்கள் கெட்ட பேர்னா ஏதாவது அந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு அதிருப்தி ஏதாவது வந்து வெளிப்படுத்தணும் யாராவது. அந்த மக்கள் வந்து இப்போ கோவப்படணும்னா யாரை கோவப்படணும்? விஜய்க்காக தான் நம்ம போனோம். விஜய் வந்து தாமதமாக வந்துட்டார், ரொம்ப நேரம் காக்க வச்சார், அதனால் அந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இறந்துட்டாங்கன்றது தெரியுமே தவிர, இதில் வந்து விஜய் மீது வேணாலும் கூட கொஞ்சம் கோபம் இருக்கலாம். நேர்தம் கருத்துக்கு மிக்க நன்றி சார்.